நினைவா கட்டணும்னு சொல்றாங்க. வருஷம் ஆச்சு. இது மாதிரி இதாண்டா மனோரா அந்த இது. இங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. இதுதான் அந்த ஹெக்ஸாகனல் மினார். எஸ்பிடி தருவீங்களா? எல்லாம் ரூம்ஸ்பா. சின்ன அகலி கோட்டை கதவு. இதுதான் அந்த நுழைவாயில். மனோரா ஃபோர்ட்டுக்கு போகிற வழி இது. இது வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து 20 கிலோமீட்டர், பேராவளின்ற ஊர் பக்கத்தில் இருக்குது, தஞ்சாவூர் மாவட்டம். எவ்வளோப்பா? கொடு. மனோரா அந்த இது ஹெக்ஸாகனல் இது மினார் இது பேர். இது ஒரு ஃபோர்ட் ஆக்சுவலாக. பார்வை நேரம் காலை 9லேருந்து மாலை 5:30. ஃபாரினர்ஸுக்கு 50, பெரியவருக்கு 5 ரூபா. இது வந்து பூங்கா, இளைஞர் கட்சியிருக்கார் மனோகர். வண்டியை பார்க் பண்ணியாச்சு. இங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. இதுதான் அந்த ஹெக்ஸாகனல் மினார். உள்ள வந்து ஒரு ஃபோர்ட்டு. இது தஞ்சாவூர் சரபோஜி மன்னனால் கட்டப்பட்டதுன்னு சொன்னாங்க. 1814 கட்டினது. கரெக்டான வருஷம் நான் போடுறேன் இருங்க. இல்லை இது தஞ்சாவூர் சரபோஜி மன்னன் வந்து நினைவா கட்டணும்னு சொல்றாங்க. வருஷம் ஆச்சு. அவர் நினைவாவா அவர் கட்டினதா? அவங்க தான் கட்டினது. 1814 கட்டினதுன்னு நினைக்கிறேன். நான் படித்தேன் காலையில். ஒரு பைக்கு, ஒரு யூடியூபர் வந்து பைக்கில் வந்து போட்டிருந்தாப்ப நான் பார்த்தேன். சரி இவ்வளோ தூரம் ஆச்சே வேளாங்கண்ணிலேருந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, போன வாட்டி கன்னியாகுமரியிலேருந்து ராமநாதபுரம் போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு வர வழியில் டைம் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு, அதனால் வர முடியல. போயிட்டோம், வேளாங்கண்ணி போயிட்டோம். இப்போ நாங்கள் வேளாங்கண்ணிலேருந்து நாங்கள் அடுத்து ஓடியூர் போகிறோம். நம்ம அருளானந்தர் இருக்கார் இல்லையா, அங்கே சர்ச்சுக்கு போகிறேன். அப்படி போகிற வழியில் அப்படியே இதையும் பார்த்துட்டு போகிறாங்க. இன்னொரு 10 நிமிஷம் உள்ள போயிட்டு அப்படியே கிளம்புறோம். உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? தனலட்சுமி. ஓகே, வெரி குட். லேடிஸ் 2 பேரும் வரலன்னு சொல்லிட்டாங்க. நானும் என் பையனும் மட்டும் 2 பேரும் உள்ளே போகலான் இருக்கோம். வாங்க அப்படியே உள்ளே போய் எல்லாத்தையும் காட்டுறேன். நல்லா அற்புதமாக இருக்கும், பார்க்கலாம். இந்த வழியாக தான் வந்தோம். நம்ம காரங்க நம்ம பார்க் பண்ணியாச்சு. அங்கே இப்போ உள்ளே போவோம். கோட்டையை பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. போங்க, எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. அப்படி சிசிடிவிலாம் வச்சுருக்காங்கப்பா, கேமராலாம். என்னது இதெல்லாம்? ஏதோ குகை மாதிரி. அண்டர் கிரவுண்டு இதா? கால்வாயா? வாங்கிக்கலாண்ணே. எவ்வளோண்ணே 2 பேர்? அந்த டிக்கெட்டு கார் பார்க்கிங் உள்ளது. இல்லை எவ்வளோண்ணே காசு கொடுக்குற பாருங்க. அதுக்கு 100 ரூபா வேணும் சார். இதுக்கா? 100 ரூபா. 5 ரூபா. ஓகே, இந்தா ஜிபே இருக்கா? பைசா இல்லையா? எப்படி? செல்லுக்கு தான் பண்ணி தந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 80 பண்ணி விடாது. எஸ்பிடி தருவீங்களா? தருவேன். இது ஆக்சுவலாக சரபோஜி மன்னன் கட்டினதா இல்லை அவர் நினைவாக கட்டினதா? எங்கேயாவது எழுதியிருக்கா? இந்த சைடு இருக்கு. இந்த சைடு இருக்கா? நான் பார்த்துட்டு வரேன். டிக்கெட் வாங்க.
நெப்போலியனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே நடந்த போரில் ஆங்கிலேயர் பெற்ற வெற்றியின் நினைவாக மராட்டிய மன்னன் 2ஆம் சரபோஜி கிபி மனோரா எனும் இந்த நினைவு சின்ன மனோரா என்ப மினார் என்ற சொல்லில் இருந்து வந்தது. 8 அடுக்குகள் கொண்ட 75 அடி உயரமுள்ள கோபுரம் அறுகோண அமைப்புள்ளது. கோட்டை போல காணப்படும் இக்கோபுரத்திலும் மதிலும் அகலியும் காணப்படுகின்றன. அவ்வளோதான். சின்ன அகலி, கோட்டை கதவு. அந்த காலத்தில் அந்த டோர்லாம் வந்து போடுற மாதிரி எப்படியாவது போட்டிருப்போம். சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சுல்ல, அவங்க வந்திருக்கலாம்டா இல்லை? என்ன இது சின்ன ஒரு இங்கே ஒரு பாரு, எல்லாம் ரூம்ஸ்ப்பா. அந்த காலத்தில் கோட்டைன்னா என்ன தெரியுமா? ஐயோ, பயமாரி இடிச்சிருவோம் தலை. 2 வாசல் ஏறிட்டு இறங்குறதுக்குல ரூம். எதுக்கு தரமா அந்த ரூம்ஸ் எல்லாம்? அந்த காலத்தில் கோட்டைனா இங்கே வந்து மிலிட்ரிஸ், அதாவது இவங்க இருப்பாங்க, படை வீரர்கள்லாம் தங்கியிருக்க இடம். அப்போ வந்து ஆயுதங்கள்லாம் வைக்கிறதுக்கு தான் இந்த ரூம்ஸு, தங்குறதுக்கு, சமைக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் இந்த ரூம்ஸு ஒவ்வொன்றா. அகழி பாதுகாப்புக்காக எப்படி கட்டியிருக்காங்க. ஒரு செவுறு பாருங்க, எவ்வளோ பெருசு ஒரு செவுறு இல்லை? வா மேலே போய்ட்டு. கீழே இருக்க மாதிரி தான் இங்கே இல்லை? அதுக்கு மேலே போக முடியல. இது மேலே தான் ஏறி போகணும் போனது. அவ்வளோதான். இருக்குப்பா படிக்கிட்டு. தலை இடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கு. செம்ம. இதுக்கு மேலே லாக் பண்ணி வச்சிட்டாங்க. லாஸ்டா என்னப்பா, இங்கேருந்து பார்த்தா கடல் எல்லாம் தெரியுது. இங்கே ஒரு தோப்பு இருக்குது, தென்னந்தோப்பு. இது அந்த பார்க்கு, பீச்சு, போட்டிங் இருக்குது. நம்ம போவோம் இப்போ, போட்டிங் போகலாம். இதுதான் அந்த கோபுரம். அதாவது ஹாய் ஹாய் ஹாய், இது என்ட்ரன்ஸ். ஓகே, போலாமா? பெருசாக ஒன்றும் இல்லை.
ஓகே, இந்த மினார் கோபுரத்துக்கு ஒரு தேங்க்ஸ். இந்த வீடியோவை எடுத்ததுக்கு அகை அதெல்லாம் அந்த முதல்ல எல்லாம் போட்டுருப்பாங்க, தாண்ட முடியாத அளவுக்கு சின்ன இது வழியாக தான் போயிட்டு மேலே ஏறி 2 மாடி மேலே போனோம். அதுக்கு மேலே அலௌடு கிடையாது, கூட்டி வச்சுட்டாங்க. கீழே வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. இதுதான் அந்த மனோரா ஃபோர்ட். தஞ்சை சரபோஜி மன்னனால் கட்டப்பட்டது. நெப்போலியனுக்கும் ஆங்கிலேயருக்கும், அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கும் நெப்போலியனுக்கும் இங்கே வந்து போர் நடந்தப்போ நெப்போலியனை பிரிட்டிஷ்காரங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அந்த நினைவாக சரபோஜி மன்னன் இங்கே வந்து இந்த மினார் கட்டியிருக்காரு. 6 பக்கம் உள்ள மினார். ஓகே, பாய். ஸோ நம்ம அப்படியே இந்த மனோரா விட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது முக்கியமான ஒரு மோனுமெண்ட்டு, மனோரா மோனுமெண்ட். லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.